ஸ்ரீ முத்தாரம்மன் துணை. அம்மா இந்த ஆடி மாதம் முழுவதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடப்பதற்காக சில முக்கியமான தகவல்களை கொடுக்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக தயவுசெய்து இதை விடாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு, அதாவது ஆடி மாதத்துக்கு முந்தைய நாள் என்ன செய்யணும்னா, வீடை ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதாக இந்த பாயிண்டை செய்யணும். அந்த நல்ல வீடு தொடச்சி எடுத்த பிறகு ஒரு பச்சை தண்ணி, ஒரு அரைவாளி தண்ணி வச்சுக்கோங்க. அந்த அரைவாளி தண்ணியில் ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்புக்கு அடுத்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், அடுத்து பச்சை கருப்பொருத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பன்னீர் இருந்தால் பன்னீரையும் கூட சேர்த்துக்கலாம். அது போக ஏதாச்சும் ஒரு கோயில் ஸ்தலத்தில் உள்ள கடல் நீர் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவு நம்ம இந்த தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியும் ரெண்டு கப் அளவு சாதாரண பச்சை தண்ணியும் எடுத்து நல்ல வீடை திரும்பியும் ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதில் எந்த ஒரு எதிர்மறையான சக்திகள் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தீட்டு வீடாக இருந்தாலும் சரி, இதுலேயே உங்களுக்கு துடைப்பதிலே சரியாகிவிடும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆடிக்கு முதல் நாள், அதாவது ஃபஸ்ட்டு நாள் நம்ம அஷ்ட மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றதுக்காக மஞ்சள் தூள், மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூவாக இருக்கலாம், பன்னீர் ரோஜாவாக இருக்கலாம், வாசனைக்கு உகந்த பூவாக வாங்கிக்கோங்க. அடுத்து அச்சு வெல்லம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கல்லுப்பு, எலுமிச்சம்பழம். இந்த அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றதுக்காக தான் 8 பொருட்களை உங்களை வாங்க சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு தேவையானது அஷ்டலட்சுமிகளுமே அந்த கடாச்சம் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே. அப்படிங்கிறதான் முத்தாரம்மா இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு, எல்லா அம்மனுக்குமே வேப்பிலை ரொம்ப உகந்த ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. அதாவது இப்போ அம்மன் போட்டா வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த அம்மன் போட்டா வச்சுருந்தாலும் அந்த அம்மன் போட்டாவுக்கு பின்னாடி கொஞ்சோண்டி அந்த இதை வேப்பிலையை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 3 எலுமிச்சம்பழம் கூட வேப்பிலை இலையை வச்சு நீங்கள் ஒரு மாலையாக கட்டி அதை அம்மாவுக்கு சமர்ப்பிக்கலாம். அப்படி சமர்ப்பித்தாலும் அம்மா முழு மனதுடன் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக பூஜை ரூமில் வேப்பிலை இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னா, வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டி கல்லுப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம், ஒரு எலுமிச்சை பழம் போட்டு அது கூட உங்களால் என்ன பூவு முடியுமோ அந்த பூவை போட்டு பூஜை ரூமுக்கு முன்னாடியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தலைவாசலில் அந்த முன்னாடியும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்கள் வீடு நல்லா இருக்கே, ஒரு சுபேசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வதையான ஒரு தாட்டு இருந்தால் கூட அந்த தாட்டை இந்த கலச தண்ணி எடுத்துக்கொடும். சரியா? அதே மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம தெரியாமல் ஒரு நெகட்டிவ் தாட்டில் பேசினா கூட அந்த நெகட்டிவ் தாட்டையுமே இந்த இது நம்ம ஈர்த்துக்கொள்ளும். நம்ம வீட்டில் நேர்மறையான சக்திகள் அந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு தான் முத்தாரம்மா இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சி இருக்கும். அது போக ஆடி மாதம் அப்படின்னாலே வீட்டில் பூஜை ரூமில் எப்போவும் ஒரு கன்னியாவது மல்லிகைப்பூ வச்சுருங்க. அம்மா முன்னாடி அந்த மஞ்சள் குங்குமம் அது கூட அந்த மல்லிகைப்பூவையும் சேர்த்தே வச்சுருங்க. அந்த அம்மாவுக்கு எந்த அம்மாவாக இருந்தாலும் சரி, காளியாக இருக்கட்டும், அது மாரியம்மனாக இருக்கட்டும், அல்லது பத்ரகாளியாக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, முத்தாரம்மனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதம் அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு சேர்ந்து ஒரு சிறிதளவு கன்னியாவது மல்லிகை பூவோ ஏதோ வாசனை பூவோ வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதை எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போல் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீடே ஒரு தெய்வீக கடாட்சம் நிறைஞ்ச ஒரு வீடாக அமையும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது திகழப்போகிறது. அதனால் முத்தாரம்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு அதை நினச்சி நீங்கள் அதை முழுமையாக அந்த அம்மாவை மனதார நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மிராக்கிள் நடத்தியே தீர்வாங்க. இந்த ஆடி மாதம் முடியுதுக்குள்ளேயே அதுக்கான பலன்
உங்களுக்கு கை மேலே ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது முத்தாரம்மனுடைய சத்திய வாக்கு. இது கண்டிப்பாக நடக்கும். 100